ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஓடிஐ சீரிஸ் வந்துருச்சு. அந்த ஓடிஐ சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு வந்து ஃபஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம எப்பவும் போல் ஷெடியூல்லேருந்து வந்துடுவோம். இதான் 3 மேட்ச் கொண்ட ஓடிஐ சீரிஸ் தான் இது. ஃபஸ்ட் மேட்ச் வந்து நாளைக்கு ராஞ்சியில் நடக்குது. செகண்ட் மேட்ச் வந்து டிசம்பர் 3 ராய்ப்பூரில், அடுத்த டிசம்பர் 6 விசாகப்பட்டினத்தில் 3 ஓடிஐ சீரிஸ் நடக்குது. இப்போது வந்து ஃபஸ்ட்டும் போல் நம்ம வந்து இப்போ கிரவுண்ட் ஸ்டாட்ஸை பார்த்துடலாம். இந்த ராஞ்சி கிரவுண்டில் வந்து 6 ஓடிஐ மேட்ச் தான் நடந்திருக்கு. 6 ஓடிஐ மேட்ச்சில் வந்து பேட்டிங் செகண்ட் 3 தடவையும், பேட்டிங் ஃபஸ்ட் வந்து 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் வந்து நோ ரிசல்ட் ஆகிடுச்சு. அடுத்த ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர்னால் இங்கே வந்து விராட் கோலி தான் 139 அடிச்சிருக்காரு. அடுத்த ரொம்ப அதிக விக்கெட்ஸ்னால் வந்து ஒரே மேட்ச்சில் வந்து அஜந்தா மெண்டிஸ் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அவர் வந்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹையஸ்ட்டு டீம் டோட்டல் வந்து இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியாவில் வந்து 313 ரன் அடிச்சிருக்காங்க. அடுத்த லோயஸ்ட் டீம் டோட்டல் வந்து 155 இங்கிலாந்து விசஸ் இந்தியா மேட்ச்சில். ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 264. இப்போது இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா பேசர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் 2 பேருமே வந்து ஈக்குவலாக தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து அதிகப்படியாக விக்கெட் இப்போ கொஞ்சம் கிரவுண்ட் வந்து பெருசுங்கிறதுனால ஸ்பின்னர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விக்கெட்ஸ் இருந்திருக்கு. பட் 2 பேருக்குமே கொஞ்சம் நல்லா தான் போட்டிருக்காங்க. இப்போது 2 டீமோட ஸ்குவாடையும் பார்த்துடலாம். இதான் வந்து கம்ப்ளீட் ஸ்குவாடு. இந்த மேட்ச் வந்து இந்த சீரீஸில் வந்து சுப்மன் கில் கிடையாது. அவருக்கு அந்த நெக் இன்ஜுரி இருக்கிறதுனால வந்து இப்போதைக்கு கேஎல் ராகுல் தான் கேப்டனு. ரிஷப் பண்ட் திருப்பி ஓடி டீமுக்குள்ள வந்துட்டார். அடுத்ததாக வந்து வாஷிங்டன் சுந்தர், ரோஹித் சர்மா, யசஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, பிரசித் கிருஷ்ணா, திலக் வர்மா, ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷித் ராணா, ருத்ராஜ் கெக்வாட், ஹர்ஷதீப் சிங், த்ருவ் ஜுரேல். இந்த சீரீஸில் வந்து மொத்தமாக இந்தியா வந்து 3 ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் ஆடுறாங்க. அதில் வந்து இப்போது பும்ரா, ஷமி அந்த மாதிரி எல்லாமே ரெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஹர்ஷித் ராணா, ஹர்ஷதீப் சிங் இந்த மாதிரி வந்து போயிருக்காங்க. பிரசித் கிருஷ்ணான்னு சிராஜியும் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. அடுத்த சவுத் ஆஃப்ரிக்கா டீம்னு பார்த்தோன்னா டெம்பா பவுமா, ஓர்னில் பிராட்மேன், அடுத்ததாக வந்து கார்பின் போஸ், மேத்யூ பிரெட்ஸ்கி, டெவால் ப்ரூவிஸ், நாந்திரே பர்கர், குவிண்டன் டிகாக், ரூபின் ஹெர்மன், கேஷவ் மகாராஜ், டோனி டிசோர்சி, ரயான் ரக்கிள்டன், மார்க்கோ யான்சன், எய்டன் மார்க்ரம், லுங்கி இங்கிடி அண்ட் பினால் சுப்ராயன். இதுதான் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட டீமு. இப்போ தான் வந்து இந்தியா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஒரு ஒயிட் வாஷ் வாங்கிட்டு வந்திருக்காங்க டெஸ்ட்டில். நான் ரொம்ப நல்லாவே டெம்பா பவுமா வந்து கேப்டன்ஷிப் பண்ணார். இந்தியா வந்து ஆனால் ஜெயிக்கணும் தான் நம்ம பார்த்தோம். 2 மேட்சுமே வந்து இந்தியா வந்து ரொம்ப தோற்றுட்டாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு இந்தியா கண்டிஷன்ஸில் இந்தியா தோக்கிறத வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று. ஆனால் அது வந்து இப்போது 2 சீரீஸாக நடந்துட்டு தான் இருக்குது. ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக வந்து இந்தியன் பேட்ஸ்மேன் ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அதுவே வர ஃபாரின் பேட்டர்ஸ் ஈஸியாகவே ஆடிறாங்க இந்தியனோட ஸ்பின்னை. அஸ்வின் போனது வந்து பெரிய ஒரு லாஸு இந்தியாவுக்கு. பார்ப்போம், டெஸ்ட் டீம் வந்து மாறுன்னு பார்ப்போம். இனிமேல் வந்து டெஸ்ட் மேட்சஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட் மந்தில் தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸஸ்லாம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்னென்னு. அடுத்ததாக வந்து 2 டீமோட பிளேயிங் 11 என்னவாக இருக்குன்னு பார்ப்போம். இதான் வந்து இந்தியாவோட பிளேயிங் 11. ரோஹித் சர்மா, யசஸ்வி ஜெய்ஸ்வால், நம்பர் 3 விராட் கோலி, நம்பர் 4 ரிஷப் பண்ட். இந்த இடத்துல வந்து இப்போது ருத்ராஜ் கெக்வாட், திலக் வர்மா அந்த மாதிரி யாராவது வருவாங்களான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இப்போ கேஎல் ராகுல் கேப்டன் பண்ணுறதுனால ஓவர் அவர் வந்து ஃபீல்டில் இருக்கணும். அதாவது கீப்பராக இல்லாமல் நார்மலாக ஃபீல்டராக இருக்கணும்னு தான் அவர் நினைப்பார். ஸோ வந்து ரிஷப் பண்டை தான் வந்து கீப்பிங் பண்ண போகிறாரு. நம்பர் 5 வந்து கேஎல் ராகுல், நம்பர் 6 ரவீந்திர ஜடேஜா, நம்பர் 7 நிதிஷ்குமார் ரெட்டி, நம்பர் 8 இது வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டு. நம்பர் 8 வந்து ஒரு ஆல்ரவுண்டர், பவுலிங் ஆல்ரவுண்டர் வந்து வச்சுக்கணுங்கிறது. அதனால் வந்து வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 8, நம்பர் 9 குல்தீப் யாதவ், நம்பர் 10 ஹர்ஷித் ராணா, நம்பர் 9 வந்து ஹர்ஷதீப் சிங். இதுதான் வந்து இந்தியாவோட 11. இந்தியா வந்து 3 ஃபாஸ்ட் பவுலர், நிதிஷ்குமார் ரெட்டி அஸ் எ 3rd சீமராக வந்து போகிறாங்க. அதே மாதிரி வந்து 3 ஸ்பின்னர் இருப்பாங்க. ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் அண்ட் குல்தீப் யாதவ் 3 ஸ்பின்னர் ஆடுறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா டீம்னு பார்த்தோன்னா ரயான் ரிக்கிள்டன் திருப்பி கம்பேக் பண்ணியிருக்காரு. அப்புறம் குவிண்டன் டிகாக்கு. ஸோ அவங்க 2 பேரும் தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஏன்னா ரயான் ரிக்கிள்டனும் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். குவிண்டன் டிகாக்கும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்முக்கு வந்துட்டுருக்காரு. அடுத்ததாக வந்து நம்பர் 3 வந்து எய்டன் மார்க்ரம் டெஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடினார். ரொம்ப ஒரு நல்ல ஒரு கிளாஸாக ஆடுறாரு. ஸோ அவர் தான் வந்து நம்பர் 3 ஆடுவார்னு நினைக்கிறேன். நம்பர் 4 வந்து டெம்பா பவுமா கேப்டன். நம்பர் 5 வந்து டோனி டிசார்சி. இந்த இடத்துல தான் வந்து மேத்யூ பிரெட்ஸ்கியா டோனி டிசார்சியான்னு பார்ப்பாங்க. ஏன்னா வந்து மேத்யூ பிரெட்ஸ்கி வந்து ரொம்ப நல்லா ஓடிஐ ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஆனால் டோனி டிசார்சி வந்து நல்ல ஒரு பெட்டர் பிளேயர் ஆஃப் ஸ்பின்னு. இந்தியாவில் இந்த மாதிரி 3 ஸ்பின்னர் இருக்கக்குள்ளே ஒரு லெஃப்ட் ஹேண்டரு டோனி டிசார்சி வந்து விளையாடுவார். டெஸ்ட்லேயும் சூப்பராக அடித்தார் ஸ்பின்னர்ஸை. ஸோ அவரை தான் வந்து அவங்க ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக வந்து டெவால் ப்ரூவிஸு.
டெவால் ப்ரூவிஸ் வந்து அவங்க இப்போ டேவிட் மில்லர் வந்து அவங்க என்ன ரோல் பண்ணாரோ அந்த ரோலை வந்து டெவால் ப்ரூவிஸ் பண்ணுவான்னு நம்பிட்டு இருக்காங்க. அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அடுத்ததாக வந்து மார்க்கோ யான்சன், கார்பின் போஷு, நாந்திரே பர்கர், கேஷவ் மகாராஜ், லுங்கி இங்கிடி இவங்க வந்து ஒரே ஒரு ஸ்பின்னரோட தான் போகிறாங்க, கேஷவ் மகாராஜோட மட்டும். அடுத்ததாக வந்து எய்டன் மார்க்ரம் செகண்ட் ஸ்பின்னராக இருப்பார். இவ்வளோ தான் வந்து இவங்களோட டீமு. இவங்களுக்கு வந்து இன்னும் ஒரே ஒரு ஸ்பின்னர் ஏன்னா கொண்டுட்டு வரலாம் மேபி. ஏன்னா மார்க்கோ யான்சன், கார்பின் போஸ், நாந்திரே பர்கரோட வச்சுட்டு லுங்கி இங்கிடியை எடுத்துகிட்டு இல்லைனா வந்து பர்கருக்கு பதிலாக அந்த ரிலையன்ஸ் சுப்ராயனை ஆடலாம். ஆனால் அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, 4 ஃபாஸ்ட் பவுலர் கேஷவ் மகாராஜ் மட்டும்தான் வச்சு போவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா மார்க்ரம் வந்து ஓடியில் நிறைய பவுலிங் போடுவார். ஓவராலாக பார்த்தோன்னா இப்போது ரெண்டு டீமும் வந்து இந்த கண்டிஷன்ஸ்க்கு வந்து இந்தியன் ஸ்குவாட் வந்து இன்னுமே பெட்டராக இருக்குது. ஏன்னா நல்ல ஸ்பின்னர்ஸும் இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங் வந்து கம்பேர் பண்ணும்போது சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட கொஞ்சம் நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் இருக்குது. ஏன்னா மார்க்கோ யான்சனும் சூப்பர் ஃபார்மில் இருக்கார், நாந்திரே பர்கரும் நல்லா தான் போட்டுட்ருக்காரு, லுங்கி இங்கிடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள். அடுத்து வந்து கார்பின் போஷும் அப்படி தான் நல்லா தான் போடுவார், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுவார். பவுலிங்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஹையாக இருப்போம், அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஹையாக இருப்பாங்க. நம்மளோட ஸ்பின்னர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்பின்னர்ஸு, அவங்ககிட்ட வந்து கேஷவ் மகாராஜ் மட்டும்தான் இருக்கார். பேட்டிங்னு பார்த்தோம்னா இப்போது ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி திரும்பி டீமுக்குள்ளே வந்திருக்காங்க. ஆனால் எப்படி என்ன ஃபார்மில் இருக்காங்கன்றது தெரியல. ஆனால் மேபி வந்து நல்ல ஃபார்மில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். இப்போது நம்ம எக்ஸ்ஒய் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தோன்னா இந்தியன் டீம்லேருந்து எக்ஸ்ஒய் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தோன்னா விராட் கோலி அவரை தான் வந்து நம்மளோட எக்ஸ் ஃபேக்டர். ஒய் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஹர்ஷதீப் சிங்கு. எனக்கு என்னமோ தோணுது விராட் கோலி வந்து இந்த மேட்ச் வந்து ரன் அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து ஹர்ஷதீப் சிங்கும் வந்து விக்கெட்ஸ் எடுப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து ஹர்ஷதீப் சிங் ரொம்பவுமே நல்லா போட்டுட்டு இருந்தார். லாஸ்ட்டாக கிடைச்ச மேட்சஸ்லேயும் ரொம்ப நல்லா விளையாண்டார். அதே மாதிரி வந்து விராட் கோலியும் வந்து லாஸ்ட் மேட்ச்சில் அவர் ஃபார்முக்கு வந்துட்டார். ஸோ வந்து அவர் தான் வந்து எக்ஸ் ஃபேக்டர். ஒய் ஃபேக்டர் வந்து ஹர்ஷதீப் சிங்கு. சவுத் ஆஃப்ரிக்கா சைட்லேருந்து பார்த்தோன்னா எக்ஸ் ஃபேக்டர் வந்து எய்டன் மார்க்ரம் வந்து டெஸ்ட்லேயும் சூப்பராக விளையாண்டார், நல்ல ஒரு டச்சில் இருக்கார். ஸோ எய்டன் மார்க்ரம் வந்து ரொம்ப நல்லா விளையாடுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பவுலிங்கில் ஒய் ஃபேக்டர் பார்த்தோம்னா மார்க்கோ யான்சன் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய த்ரெட்டிங்காக இருக்கார். அவரோட ஹை அண்ட் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வந்து இந்தியன் பேட்டர்ஸ் ரொம்பவுமே சஃபர் பண்ணுது. அவர் வந்து அவ்வளோ ஈஸியாலாம் வந்து யாராலையும் அடிக்க முடியல. ஸோ வந்து இதுதான் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட எக்ஸ்ஒய் ஃபேக்டரு. எக்ஸ் ஃபேக்டர் வந்து எய்டன் மார்க்ரம் அண்ட் ஒய் ஃபேக்டர் வந்து மார்க்கோ யான்சன். இப்போ வந்து ப்ரெடிக்ஷன் என்னென்னு பார்ப்போம். இதுதான் வந்து வின் ப்ரெடிக்ஷன்ஸு. ப்ரெடிக்ஷனில் பார்த்தோன்னா வந்து இந்தியா தான் வந்து இந்த மேட்ச் ஜெயிக்கும். என்ன தான் வந்து இந்தியா வந்து ரெட் பாலில் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ரொம்ப இதாக விளாண்டுருந்தாலும் கண்டிப்பாக ஒயிட் பாலில் வந்து இந்தியா வந்து பெட்டராக விளையாடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒயிட் பாலில் தான் இப்போ ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. T20 அண்ட் ஓடிஎஸில் தான் வந்து ரொம்ப நல்லா விளையாண்டுட்ருக்காங்க. ஸோ வந்து இந்த மேட்ச்சை வந்து அவங்க ஸ்குவாடையும் கம்பேர் பண்ணக்குள்ளே நம்ம பேட்டர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆள், மிடில் ஓவர்ஸில் வந்து நிறையா விளையாண்டுருக்காங்க. நம்மக்கிட்டே வந்து நல்ல பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின் வந்து இந்த சீரீஸ்க்கு இருந்திருக்காங்க. ஸோ வந்து இந்தியா வந்து 53 அண்டு சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 47% ஆஃப் வின் பர்சன்டேஜோட நம்மளோட ப்ரெடிக்ஷன் இருக்குது. பார்ப்போம் இந்த இது முடிஞ்சோடனே என்ன நடக்குதுன்னு. அடுத்ததாக வந்து இப்போதைக்கு வந்து உமன்ஸ் ப்ரீமியர் லீக் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ உமன்ஸ் ப்ரீமியர் லீக்கில் வந்து எல்லா டீமும் வந்து ஆக்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அவங்களோட ஸ்குவாடை வந்து நம்ம ஒரு நாள் ரிவ்யூ பண்ணுவோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போது டிசம்பர் 7 மாக் ஆக்ஷன் வந்து நடத்ததாக இருக்கும். ஐபிஎலுக்கு இருக்கிற டீம்ஸை வச்சு பிளேயர்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு மாக் ஆக்ஷன் நடத்தலான் இருக்கோம் ஆன்லைனில் கூகுள் மீட்டில். அதில் வந்து இப்போ நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸை வச்சு தான் வந்து அந்த மாக் ஆக்ஷனை வந்து நடத்தலான் இருக்கோம். ஸோ வந்து யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ நான் வந்து கீழே டெலகிராம் லிங்க் இருக்கும், டெலகிராம் லிங்க்கில் வந்து ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இல்லைனா வந்து ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருப்பேன், அதிலே வந்து டெலகிராமோட போஸ்ட் இருக்கும், அதில் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோ வந்து அவ்வளோதான். அடுத்த ஓடிஐ மேட்சோட ப்ரிவியூவில் பார்ப்போம். பாய்.